ஐயோ அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க. கும்பம் வந்து ரொம்ப ஆன்மீக பகுதியில போவேனா, போனீங்கன்னா திரும்ப வர மாட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. உனக்கு பக்தி நிறைய ரஜினிகாந்த் மாதிரி சார். எதுக்கு வந்தோம், எதுக்கு போறோம் அப்படின்னு, அடுத்து எங்க போறோம் அப்படின்னு. பட் அதை வந்து விரக்தியா கேட்காம அதை ஒரு கொஸ்டினா மாத்துறது. நான் எல்லாம் எதுக்கு இந்த உலகத்துல பிறந்தேன் அப்படின்னு மாதிரி கேட்காம, நான் ஏன் இந்த உலகத்திற்கு வந்தேன் அப்படின்னு கேட்டா மிதுன ராசிக்கு வேற யாரும் வந்து செய்ய வேணாம், அவங்க அவங்களுக்கே செஞ்சுப்பாங்கன்னு சொல்லி இருக்கும் சார். கும்பராசி வேலை பார்க்குற ஆபீஸ்ல வந்து ட்ரிப்பு கூட்டிட்டு போவாங்கன்னு இல்லம்மா. அப்ப நீ வந்து இப்ப நீ உனக்கு சொல்றீங்கல்ல, கும்பராசி வந்து ரொம்ப நேர்மையா இருப்பாங்க, கூட்டிட்டு போவாங்க, இதெல்லாம் யாரு சொல்றாங்கன்னு பார்த்துட்டு அவங்க அன்ஃபாலோ பண்ணிட்டு இவங்க எல்லாம் பொய் சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்சா இல்லையா. அப்புறம் ஃபன்னா வந்து நிறைய ஜோசியம் சொல்றாங்கல்ல, அது வந்து பாக்குறதுக்கு பயங்கர ஜாலியா இருக்கு. நடுவுல ஒரு வருஷம் குட் டே பிஸ்கெட் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும். அதுவும் குட் டே தான் சாப்பிடுங்க, அது சாப்பிட்டீங்கன்னா பாஸ் ஆயிடுவீங்கன்னு சொல்லி எக்ஸாம்ல பாஸ் ஆயிடும். வாங்கி கொடுக்க சொல்றாங்க சார். உளுந்து வடை எனக்கு ரொம்ப பிடிக்கும். மிளகா பஜ்ஜி வாங்கி தர சொல்றாங்க. தயிர் வடையில வந்து சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா லவ் சக்சஸ் ஆயிடும். இதுக்கு பழைய சொந்த திங்காத இல்ல அதெல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியல. திடீர்னு ஏன்னா இப்போ ராசி பலன்கள் எழுதும் போதெல்லாம் குட் டே பிஸ்கெட்டே கண்டுபிடிச்சிருக்காங்க, என்னன்னு எனக்கு தெரியல. அவங்க ஏதோ அது ஸ்பைசியா இருக்கிறது இந்த கிரகம் அந்த மாதிரி சொல்றாங்க. அப்படி சொல்றாங்க. அப்புறம் இப்போ ஒரு ரீல் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஒரு பொண்ணு அந்த கிரகமா வந்து பேசுச்சு, நான் தான் சனி பகவான், ஹாய் உன்னை நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா அப்படின்னு சொல்ற மாதிரி. அது கொஞ்சம் ஃபன்னா இருந்துச்சு. அதெல்லாம் கிரியேட்டிவா ஏதாவது பண்ணுங்கப்பா அப்படின்னா நீங்க ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறீங்க. கான்செப்ட் ஒரு ஐடியா சொன்னா அந்த ஐடியாவுக்கு கான்செப்ட் நீயே சொல்லு, நீயே ஷூட் பண்ணு, நீயே இது பண்ணு. நீங்களே வந்து செக் பண்ணுங்க. பாசிட்டிவானா ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. அதுல வந்துட்டு திருப்பூர்ல ஒருத்தர் வந்து சென்னையில் இருக்கிற ஒரு விஐபிக்கு என்னென்ன பரிகாரம் சொன்னார்னா, ஒரு நாளைக்கு வந்து டிராஃபிக் போலீஸ்க்கெல்லாம் நீங்க கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுங்கன்னாரு. கோடை காலத்துல கூல்ட்ரிங்க்ஸ் அல்லது அவங்க குளிர்விக்கிற மாதிரி, வெயில் நிற்கிறவங்க குளிர்விக்கிறதுக்குன்னாரு. அப்புறம் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்க சொன்னாரு. ஒரு 3 ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுங்கன்னா அவர் பண்ணாரு. அவர் சொன்னார், எனக்கு பெருசா நம்பிக்கைலாம் இல்லை பெருசல், ஆனா வந்து இது நல்ல விஷயம் தானே, நல்ல விஷயம் பண்றதுனால எனக்கு என்ன பிரச்சனை, அதனால அவர் இந்த மாதிரி என்ன சொன்னா நான் அதை பண்ணிடுவேன் அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி சுஜாதா ஒரு தடவை எழுதியிருப்பாரு, ஜாதகத்தில் ரொம்ப மோசமாவோ இல்லை ஏதோ ஒன்று படிச்சுட்டாருன்னா, நான் வெளியில் நடக்கும் பொழுது, தெருவில் இறங்கி நடக்கும்போது எதிரில் ஒரு ஜப்பானியர் வந்தால் இந்த நாள் எனக்கு மோசமாக இருக்கும் என்று நினைத்துக் கொள்வேன் அப்படின்னு இருந்தார். இறங்கி நினைத்தோடனே ஆப்போசிட்ல ஒரு ஜப்பான்காரன் வந்தால் எனக்கு இந்த நாள் மோசமாக இருக்குன்னு நினச்சிக்குவேன். கண்டிப்பாக ஜப்பான்காரன் வரவே மாட்டாங்க. அப்படியே ஜப்பான்காரனை பார்த்தாலும் அவனுக்கு வலது காது இருக்கக்கூடாது என்று நினைத்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது மாதிரி நம்மளை பாசிட்டிவாக இருக்கிறதுக்காக என்ன வேணா இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் நான் வந்து இந்த இதெல்லாம் பார்க்கும்போது நினைப்பேன். நீ எதுவாக ஆக நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய் அப்படிம்பாங்க. எங்க அப்பா நினைச்சாரு சார் நான் டாக்டர் ஆகணும். அவரு என்னவா நீ நினைக்கணும்.